மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் அவர்களுடைய வறட்சியை தவிர்க்கவும் அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக நீர்மோர் பந்தல்கள் திறக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கட்டளைகளை ஏற்று இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் இன்றைக்கு இந்த நீர்மோர் பந்தல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இன்றையிலிருந்து துவக்கப்படுகின்றன. இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருமயம் தொகுதி, அதே போல் அறந்தாங்கி பகுதி, ஆலங்குடி பகுதி, கீரனூர் பகுதி, விராலிமலை பகுதி என்று எல்லா பகுதிகளிலேயும் இன்றைக்கு நீர்மோர் பந்தல்கள் மக்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக துவக்கப்படுகின்றது. இது என்றைக்குமே செயல்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக பேருக்கு திறந்து விட்டு போவதாக இது அமையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீர் தேவை வந்து அதிக அளவில் இருக்குது. கோடை காலத்தில் வந்து நீங்கள் புதுக்கோட்டை டவுனில் கூட கிட்டத்தட்ட 15 நாளாச்சு தண்ணி வந்து இப்போ டவுனில் வந்து ஆர்ஓ வாட்டர் முதற்கொண்டு ஒரு 5 வார்டுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மற்ற இடங்களுக்கு போதிய தண்ணீரை குடிநீர் லாரிகள் மூலமாகவும் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும். 15 நாட்கள்லாம் கிடையாது, ஒரு 6-7 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம். 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து நம்ம இந்த மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும். இப்போ மாவட்டத்தில் நான் தண்ணி பிரச்சனைன்னு சொன்னேன். நான் இப்போ பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ நீங்களாம் புதுக்கோட்டையில் தானே இருக்கிறீங்க. டெய்லி தண்ணி வருதா? வரல. எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது? 15 நாளைக்கு. இப்ப நீங்களே சொல்றீங்க புதுக்கோட்டையில 15 நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது. அப்ப நான் என்ன சொன்னேன்? வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா சொன்னேன். நான் அரசியல்ல தடுமாறாத ஆள், அரசியல்ல தடமும் மாறாத ஆள், அரசியல் தடம் மாறாத ஆள், அரசியல்ல தடுமாறாத ஆள். ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியல்ல தடுமாறியவர், தடம் மாறியவர். அதனால இப்ப தடுமாறுறாரு. நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்னைக்கு திமுக இருக்காரு. நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப இருக்கிற அவர் திமுக கட்சியில அவர் தலைமையில தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே கலெக்டர் ஆபீஸ் இங்க இருக்கு, அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு, குறிப்பா டுவார்ட் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகால் அதிகாரிகளை கூப்பிட்டு, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. இப்ப உண்மையிலே இங்க தண்ணி பிரச்சனை இருக்கா? தண்ணி 15 நாளைக்கு ஒரு தான் வருதா? இதை எப்படி நம்ம போக்கணும்? இந்த கோடை காலத்தை இந்த தண்ணியை நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும்? அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி? நான் மக்களுக்காக தானே பேசுறேன், இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். அப்ப இந்த தண்ணி பிரச்சனையை பேசினா அதை திசை திருப்பதற்காக யார் மடை மாற்றினால் நான் வந்து தண்ணியை திசை திருப்புவதற்காக, தண்ணீர் இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது, மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது, இதற்கு குடிநீர் அதிகாரிகளை அழைத்து, குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார். உடனே வார்த்தையில விஷத்தை கக்குகிறார், நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார். தனிப்பட்ட முறையில விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன், 24 hours டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்துல பத்திரிகையாளர்கள் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்க போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா? அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்றேன், நான் அரசியலில் எவ்வளவு சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்றைக்கு திமுக இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சுட்டு, ஏதோ கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறேன் என்றதையும் நான் சொல்றேன். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், யாரும் அதுல வேண்டியதில்லை. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமா நான் உருவாக்குவேன். அது என்னால் முடியும். எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். புதுக்கோட்டையில் தண்ணி பிரச்சனையை பாக்குறது யாரு? இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய வீட்டிலே இழுப்பூர்ல எங்க வீட்லயே தண்ணி வந்து சரியா வர மாட்டேங்குது. வீட்டுக்கு குடும்பத்துக்கே தண்ணி வரல. காலையில எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி பைப்ல காத்து தானே தம்பி வருது, தண்ணி எங்கப்பா வருது, இல்ல வயலுக்கு எங்கப்பா பாய்ச்சறது எங்க அம்மா சொல்றாங்க. அதனால தயவு செய்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டத்திலே தண்ணி பிரச்சனை யார் பாக்குறது? நான் கேட்கிறேன்,
3 ஆண்டு காலமாக இவர் அமைச்சரா இருக்கிறார். இருக்காரா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர். காமராஜர் காலத்துல, கலைஞர் காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல, அம்மா காலத்துல நிறைவேற்ற முடியாத திட்டத்தை எடப்பாடியார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? 700 கோடி நிதி ஒதுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு 6 வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? கால்வாய் போடப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? அத இந்த 3 பட்ஜெட்ல, திமுக பட்ஜெட்ல எத்தனை கோடி பணம் ஒதுக்கி? 1 ரூபாய் பணம் ஒதுக்கிருக்காங்களா? விவசாயி கேட்கிறான், பச்சை துண்டு அணிந்த இந்த மாவட்டத்துடைய 7 மாவட்ட விவசாயியை கேட்கிறார், 1 ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலமாக அமைச்சராக அரசாங்க காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவிரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்திருக்கிறாரா?